உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நம்ம குடும்பத்துல முதல் பொம்பளை புள்ள நல்லா படிச்சு பெரிய கம்பெனிக்கு வேலைக்கு போற. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்கு காரணம் நீதான் கரிகாலா. ஏய், என்ன போய் சொல்லிட்டு இருக்க? நீ கஷ்டப்பட்டு படிச்ச, இன்டர்வியூக்கு போய் உன் திறமையை காட்டி வேலை வாங்கியிருக்க. இதுல நான் என்ன பண்ணேன்? இல்ல கரிகாலா, நீ மட்டும் இல்லனா இது நடந்திருக்காது. நீ அன்னைக்கு என்ன கூட்டிட்டு போனதுனால தானே எனக்கு இந்த வேலையே கிடைச்சிச்சு. கூட்டிட்டு போனதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? அன்னைக்கு இது பெரிய விஷயம் தான் கரிகாலா. ஏன்னா எனக்காக அம்மா கிட்ட பேசி எங்க அம்மாவை சமாதானப்படுத்தி அத்தனை பேரும் வீட்டுக்குள்ள இருக்கும் போதே எனக்காக எவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்த. அதையெல்லாம் நான் என் லைஃப் ஃபுல்லா மறக்கவே மாட்டேன். ஐயோ விடு நந்தினி, அத போய் பெருசா பேசிட்டு இருக்க. ஆமா, அடுத்தது என்ன? நீ வேலைக்கு எப்ப போய் சேரணும்? நாளைக்கு பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷனுக்கு ஆள் வருவாங்களா? அப்படினா கார்ப்பரேட் கம்பெனில ஆளை எடுக்கும் போது நாம அவங்களுக்கு கொடுத்த ப்ரூஃப் எல்லாம் உண்மைதானான்னு செக் பண்ணுவாங்க. அதுக்கு தான் நாளைக்கு வராங்க. ஓ சரி சரி. அப்புறம் நந்தினி, அன்னைக்கு பிரச்சனை அன்னையோட முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காத. எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரு. எந்த பிரச்சனை? பூ வைக்கிற அன்னைக்கு நீ வீட்ல இல்லன்னு வீரன் மாமா பிரச்சனை பண்ணார்ல, அதுதான் சொல்லிட்டு இருக்கேன். அன்னைக்கு நான் வீட்ல இல்லாதப்பவே அவங்கனால அத ப்ரூவ் பண்ண முடியல. இனிமே அவங்களால என்ன செய்ய முடியும்? அப்படியெல்லாம் நினைக்காத நந்தினி. வீரன் மாமா பத்தி எனக்கு தெரியும். அவர் சாதாரண ஆள் கிடையாது. நீ சித்தி வேற அன்னைக்கு எல்லாரும் முன்னாடியும் மன்னிப்பு கேட்க வச்சுட்டேல, அதுல வீரன் மாமா சம கோவத்துல இருப்பாரு. அதனால எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரு. அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை வராது கரிகாலா, பாத்துக்கலாம். பெரியம்மா, கரிகாலா அண்ணனுக்கு பெரியப்பாவை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்ததே தெரியாது. போன் பண்ணி சொல்லுங்க பெரியம்மா. நந்தினி, அம்மா போன் பண்றாங்க, என்னன்னு தெரியல. நான் அப்புறம் கூப்பிடுறேன். ஓகே கரிகாலா. சொல்லுங்கம்மா. கரிகாலா, அம்மா என்னம்மா ஆச்சு? எதுக்கு அழுதுட்டு இருக்கீங்க? அப்பாவ ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கோண்டா. என்னம்மா சொல்றீங்க? அப்பாக்கு என்ன ஆச்சு? என்னன்னே தெரியலடா. அப்பா திடீர்னு மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாருடா. நீ உடனே கிளம்பி ஆஸ்பத்திரிக்கு வாடா. தோ வந்துட்டேம்மா. கரிகாலா, அப்பாக்கு என்னாச்சு? தெரியலப்பா. டாக்டர் உங்க அம்மா கிட்ட தான் ஏதோ பேசணும்னு சொன்னாரு. போய் பாருங்க. கரிகாலா, பாத்தியாப்பா? பேஷண்ட் கண்ணு முழிச்சிட்டாரு. பாக்கணும்னா ஒருத்தரா போய் பார்க்கலாம். கும்பலா போயிடாதீங்க. ஒருத்தர் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் இன்னொருத்தர் போங்க. சரிம்மா. அம்மா, நான் போய் முதல்ல அண்ணனை பார்த்துட்டு வந்துடுறேம்மா. இருமா வரலட்சுமி. சுப்பு சுந்தரத்தை பார்த்து ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு வீட்டுக்கு வந்தா. அப்பதான் அவனுக்கு இப்படி ஆயிடுச்சு. அதனால இவளே போய் அவனை முதல்ல பார்த்துட்டு வரட்டும். அம்மா, நீ போய் பார்த்துட்டு வாமா. போ. சரிம்மா. கரிகாலா, காலையில இருந்து எங்க அம்மா பச்சை தண்ணி கூட குடிக்கலடா. அவங்கள கூட்டிட்டு போய் ஏதாவது வாங்கி கொடு. நீங்களும் போங்கம்மா. கூட்டிட்டு போப்பா. சரிங்க அத்தை. வாங்க பாட்டி. அக்கா அண்ணனை பார்த்து என்ன விஷயமா பேச வந்திருக்கோம்? அப்பாடா, நல்ல வேலை. போன் வச்ச இடத்துலயே இருக்கு. பெரிய மச்சான் கிட்ட சின்ன மச்சான் என்ன சொன்னார்னு
இது ரெக்கார்ட் ஆயிருக்கும். இது அக்கா கிட்ட காட்டினா அக்கா கிட்ட இருந்து சின்ன மச்சான் எதை மறைக்கிறாருன்னு தெரிஞ்சிடும். டாக்டர், நீங்க ஏதோ பேசணும்னு எங்களை வர சொன்னீங்களாமே? நான் சொல்றத மட்டும் நீ செய்யணும், இல்ல அப்படியே உன் கழுத்தை நெரிச்சு கொன்றுவேன். புரியுதா? ஏதாவது மாத்தி சொன்ன அவ்வளவுதான். புரியுதா? ஏய், எந்திரா. ஏய், இங்க பாரு. இப்ப நான் சொல்றபடி நீ உடனே செய்யணும். இல்லனா எல்லாரும் உயிரும் காப்பாத்துற உன் உயிரை என்கிட்ட இருந்து யாரும் காப்பாத்த முடியாது. நான் ரொம்ப பொல்லாதவன். சொன்னா செய்வேன், பாத்துக்கோ. என்ன டாக்டர், எதுவும் சொல்லாம யோசிச்சுக்கிட்டே உட்கார்ந்திருக்கீங்க? நீங்க இப்படி இருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவருக்கு ஏதாவது பெரிய பிரச்சனையா? உங்க ஹஸ்பண்டுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. ஐயோ, ஐயோ, அதனாலதான் அவர் மயங்கி விழுந்திருக்காரு. என்ன டாக்டர் சொல்றீங்க? இது ஃபர்ஸ்ட் அட்டாக், மைல்டு அட்டாக் தான். அதனால ரொம்ப பயப்பட வேண்டாம். செகண்ட் டைம் வர்ற அட்டாக் தான் ரொம்ப மோசமானது. பொழைக்கிறதே கஷ்டங்கிற அளவுக்கு உயிருக்கே ஆபத்தாயிரும். டோன்ட் வரி, செகண்ட் அட்டாக் அவருக்கு வராம தடுத்துடலாம். நான் கொடுக்கிற மெடிசின்ஸ் எல்லாம் டைம்க்கு கொடுத்துருங்க. அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், அவர் மனசு கஷ்டப்படுற மாதிரி ரொம்ப அதிர்ச்சியான விஷயம் எதையும் அவர்கிட்ட சொல்லக்கூடாது. அப்படி சொன்னா அவர் ஹார்ட் இப்ப கொஞ்சம் வீக்கா இருக்கிறதுனால அப்புறம் அந்த விஷயத்தை தாங்கிக்க முடியாம அவர் உயிருக்கே ஆபத்தாயிரும். அவர் இப்போ நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். அவர் கூடவே இருந்து யாராவது ஒருத்தர் நல்லபடியா பாத்துக்கணும். அவருக்கு ஏதாவது பிரச்சனைனா உடனே அவருக்கு கூட்டிட்டு வந்துருங்க. சரிங்க டாக்டர். ஏய், தொலைச்சிருவேன். கல்யாணம் நடந்தா அருள் செத்துருவான்ற விஷயத்த நான் பெரிய மச்சாங்கிட்ட சொல்ல விடவே மாட்டேன். என் பொண்ணு கல்யாணம் எந்த தடங்களும் இல்லாம நடக்கணும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.